ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MongoDB queriesஓட பார்ட் 3 பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ல வந்து ஏதாவது வேல்யூஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பண்றது? அதாவது அப்டேட்டிங் சொல்லுவோம். ஏதாவது வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது அப்டேட்டிங் சொல்லுவோம். அது எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டிங் பார்த்தீங்கன்னா, அப்டேட் 1, அப்டேட் மெனின்னு 2 கமாண்ட் இருக்கு. இப்ப ஏதாவது இப்போ ஒரு நேம்னே வச்சுக்கங்களேன். ஒரு பெர்சன் நேம் வந்து ஒரு டைம் இருக்கு. அவங்களோட சேலரிய சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கங்க. இப்ப நம்மகிட்ட நேம், சேலரி இருக்குல்ல. ஸோ நேம் ஒரு வாட்டி இருக்கு. இந்த ஜோஸோட சேலரிய வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அப்டேட் 1 குடுக்கலாம். ஏன்னா வந்து ஜோஸ்ன்ற பேரு ஒரு வாட்டி தான் இங்க இருக்கு. இதே வந்து ஜோஷ்ன்ற பேரு இந்த இடத்துல 2 டைம்ஸ் இருக்கு. அந்த 2 ஜோஸோட சேலரியும் ஒரே டைம்ல நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் அப்டேட் மெனி குடுக்கலாம். சரிங்களா? நம்ம அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ db டாட் குடுத்துக்கங்க. கலெக்ஷன் நேம் என்ன? கலெக்ஷன் நேம் குடுத்துட்டு, ரெக்கார்ட்ன்ற கலெக்ஷன் நேம் குடுத்துட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அப்டேட்ன்னு டைப் பண்ணீங்கன்னா இங்கேயே வரும். ஸோ அப்டேட் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்டேட் 1 செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து எத பேஸ் பண்ணி லைக் யாரோட டீடைல்ஸ் அப்டேட் பண்ணணும்? இப்ப நான் நேம் குடுக்குறேன். நான் எந்த பெர்சன் எடுத்துக்கிறேன்னா, ஸ்டான்லி எடுத்துக்கிறேன். கோட்ஸ்ல குடுக்கணும். ஸ்டான்லின்ற பெர்சன் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்க குடுக்கணும். இன்னொரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி, டாலர் சிம்பல் குடுத்து செட். செட் அப்படின்னு குடுத்தோம்னா, ப்ரீவியஸ் வேல்யூக்கு பதிலா நியூ வேல்யூ நான் செட் பண்ணணும். சரிங்களா? இந்த பெர்சன் செட் குடுத்துட்டு, அண்ட் தென் கோலன் அகைன் வந்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. என்ன சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, நான் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மேரிட் அப்படின்னு சொல்லி சிங்கிள்னு இருக்கு. நான் அத வந்து மேரிட்ன்னு சேஞ்ச் பண்ண போறேன். ஆம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் குடுத்துட்டு, நான் என்னன்னு சேஞ்ச் பண்ண போறேன். மேரிட் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறேன். மேரிட் அப்படின்னு செட் பண்ணிட்டு இப்போ நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா சம் எரர்ஸ் இருக்கு. நம்ம என்னன்னு செக் பண்ணிடலாம். ஒரு சின்ன எரர். நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க கர்லி பிரேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஒரு எக்ஸ்ட்ரா கர்லி பிரேஸ் இருக்கு. அதை டெலீட் பண்ணிட்டோம். இப்போ ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ் ட்ரூ இன்சர்ட் ஐடி நல் அப்படின்னு வந்துட்டு மேட்ச்ட் அக்கௌண்ட் 1 அப்படிங்கிறதுனா இப்போ மாடிஃபைடு கவுண்ட் 1 அப்படின்னு வருது. ஆல்ரெடி இப்போ மாடிஃபை ஆயிருச்சு. இப்போ நம்ம அதை எப்படி பார்க்கலாம்? ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். db டாட் கலெக்ஷன் நேம் ரெக்கார்ட் கொடுங்க. அண்ட் தென் ஃபைன் கொடுத்துட்டு இங்க வந்து நம்ம நேம் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து பார்க்கலாம். நேம் என்னது? ஸ்டான்லின்றதான் நேம். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ப்ரீவியஸ்லி லைக் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மேரிட் அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆயிருக்கு. சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஒரு பர்சனோட மல்டிபிள் டீடைல்ஸ் இருக்கு. இப்போ சேலரி வந்து மல்டிபிள் பர்சன்ஸ்க்கு வந்து 40,000 இருக்கு. அந்த 2 பேரோட சேலரியும் வந்து நான் வந்து 50,000 மாத்தணும், 16,000 மாத்தணும் அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணலாம்? அப்டேட் மெனி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஏதாவது வேல்யூ டெலீட் பண்ணணும் வச்சுக்கோங்க. ஏதாவது வேல்யூவை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணலாம்னா db டாட் கலெக்ஷன் நேம் கொடுத்துக்குங்க. ரெக்கார்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்க ஒரு வேல்யூ டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் 1 கொடுக்கலாம். இல்ல மல்டிபிள் வேல்யூஸ் நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டெலீட் மெனி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பர்சன் டீடைல்ஸ் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஸ்டான்லின்ற பர்சன் வந்து ஒருத்தர் இருக்காங்க, 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் டெலீட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸா இருக்கிறவங்களை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெலீட் 1 கொடுத்து அந்த டீடைல்ஸை டெலீட் பண்ணிக்கலாம். இதே மல்டிபிள் பர்சன்ஸோட டீடைல்ஸை டெலீட் பண்ணணும், அதே நேம்ல மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்காங்க, அந்த மல்டிபிள் பர்சன்ஸோட டீடைல்ஸும் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலீட் மெனி கொடுத்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் டெலிட் 1 அப்படின்றது சொல்றேன். நம்ம டெலிட் 1 கொடுத்தோம்னா டெலிட் 1 கொடுத்துட்டு நான் அந்த பர்சனோட நேம் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேங்க. நான் ஸ்டான்லி அப்படின்ற நேமை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸ்டான்லி கொடுத்தாச்சுங்களா? இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா அக்னாலேஜ் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நான் டிபி கொடுத்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டோம். அக்னாலேஜ் ட்ரூ அப்படின்றது வந்துருச்சு. டெலிட்டட் கவுண்ட் 1 அப்படின்றதும் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வேல்யூ டெலிட் ஆயிருச்சா?
இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு டிபி டாட் கலெக்ஷன் நேம் குடுத்துக்குங்க, ரெக்கார்ட் அண்ட் குடுத்துட்டு, ஃபைன் குடுத்துட்டு, ரன் பண்ணோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, அகிலன்ற நேம் இருக்கு. ஜோஷ் அப்படின்ற நேம் இருக்கு. சரிங்களா? ஆனா வந்து ஸ்டான்லி அப்படிங்கிற நேம் இல்ல. ஏன்னா நம்ம இங்க டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்யூஸ டெலீட் பண்ணணும். இப்ப இதே மல்டிபிள் அ வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஸ்டான்லின்ற பேர்லயே மல்டிபிள் என்ட்ரீஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே டைம்ல நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, டெலீட் மெனி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டோட்டலா டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? இதோட MongoDB queries பார்ட் 3 எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிஒன்.